தம்பிகளா குட் மார்னிங். இன்றைக்கி செகண்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்சியல் டெரிவேட்டிவ். நார்மலாக ஆர்டினரி டெரிவேட்டிவ் அப்படின்னா டிஎக்ஸ் பை டிடி யூஸ் பண்ணுவோம், டிஒய் பை டிடி யூஸ் பண்ணுவோம். இந்த டிக்கு பதிலாக டோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா டோ யூ பை டோ எக்ஸு, டோ யூ பை டோ ஒய், இந்த மாதிரி டோ யூஸ் பண்ணால் அது பார்சியல் டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம். அவ்வளோதான். இதில் யூங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அதில் இந்த யூவை எக்ஸு பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும், யூவை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸாலையும் ஒய்யாலையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணும்போது என்ன ரிசல்ட் வரும்னு கேட்டிருக்காங்க. யூங்கிற ஃபங்க்ஷன் எடுத்து எழுதியிருக்கோம். யூவை எக்ஸு பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் உங்களுக்கு தெரியும். எக்ஸுங்கிற டேமை மட்டும் நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் போதும். ஒய்ங்கிற டேம் தனியாக இருந்துச்சுன்னா 0, மல்டிபிள் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு எக்ஸுங்கிற டேமை மட்டும் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுவோம். இதை நிறைய சம் போட்டாச்சு. இப்போ எக்ஸ் பவர் 4ங்கிறனால 4x3, அதாவது பவர் முன்னாடி வந்துடும், பவர் 1 மைனஸ் பண்ணிடுவோம். இதில் எக்ஸ் டேம் இல்லாதனால 0, இதில் எக்ஸ் டேம் x² முன்னாடி கொண்டாந்து மல்டிபிள் பண்ணால் 6x y² கிடச்சிருக்கும். இப்போ அது கூட எக்ஸால் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூவை ஒய்யை பொறுத்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ யூவை ஒய்யை பொறுத்து ஒய் டேம் மட்டும் பார்த்தா போதும், எக்ஸ் பார்க்க தேவையில்லை. அப்போ 4y³ ப்ளஸ் 6x² ஒய் அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதையும் திரும்ப என்ன பண்ணணும், ஒய்யால் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே இருக்கிற ஒய் டேம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து ரெண்டையும் என்ன பண்ணால் போதும், ஆட் பண்ணால் போதும். அதுதானே கொஷின். ரெண்டு ஆன்சரையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் ஆன்சர். அதே மாதிரி தான் ரெண்டு கிடைச்ச ஈக்குவேஷனையும் ரெண்டு டேமையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது 4x பவர் 4 ப்ளஸ் 6x² y², அதே மாதிரி 4y பவர் 4 ப்ளஸ் 6x² y² அப்படியே ஆட் பண்ணியிருக்கோம். ரெண்டு டேம் தனியாக இருக்கும். 6x² y², 6x² y². ஸோ இந்த ரெண்டு டேம் சேம், அதை அப்படியே ஆட் பண்ணிட்டோம். 12x² y². காமனாக 4 வெளியே எடுத்துட்டோம். இங்கே இருக்கிற இந்த டேம் மட்டும் ஆல்ரெடி கொஷினில் யூன்னு கொடுத்துருப்போம். ஸோ அதனால் 4u அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.